ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னத்து ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காரில் போயிட்டு இருந்தாராம். அவர் கொஞ்ச நாளாக ஸ்பீடாக தான் போயிட்டு இருந்தாராம். அவர் போகிறப்போ திடீர்னு அவரோட கார் பஞ்சர் ஆயிடுச்சா. பஞ்சர் ஆனோன்னு அவரே இறங்கி பார்க்குறாரா. பார்த்துட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு சுற்றி முற்றி பார்க்குறாரா. யாரையுமே காணுமா. சரின்னு அவரே காரில் இருக்க ஜாக்கி எடுத்து எல்லாம் சுற்றி எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் போல்ட் மாட்டும் போது தெரியாமல் அவரோட கை தட்டி விட்டு அந்த போல்ட் ஒரு உருண்டு 4 போல்ட்டுமே ஒரு டயரோட போல்ட் மட்டும் 4 போல்ட்டுமே போய் டிச்சுக்குள்ளே விழுந்துருச்சா. அப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு அதை எப்படி எடுக்கிறதுனே தெரிய கிடையாதா, என்ன பண்ணுறதுனே தெரிய கிடையாதா. சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தாரா. கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் அழுக்கு சட்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் கருப்பு கலரில் நடந்து போயிட்டு இருந்தாரா. அப்புறம் சயின்டிஸ்ட் இவரை கூப்பிட்டு எடுக்க சொல்லலாம், டிச்சுக்குள்ளே இறங்கி எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கூப்பிட்டு அந்த டிச்சுக்குள்ளே நான் காரில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், தெரியாமல் என் கைப்பட்டு இந்த போல்ட் இப்படி உருண்டு உள்ளே போயிடுச்சு, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரா சயின்டிஸ்ட் அந்த அழுக்காக இருந்தவர்கிட்ட. அப்புறம் அந்த அழுக்காக இருந்தவரும் அது எதுக்கு சார் டிச்சில் கஷ்டப்பட்டு இறங்கி எடுக்கணும், நீங்கள் மிச்ச வீல்லேருந்து ஒவ்வொரு போல்ட்டும் ஒன்று கழட்டி மொத்தம் ஒவ்வொன்று கழட்டினீங்கன்னா ஒவ்வொரு வீல்லேருந்து எல்லா வீலுக்கும் 3 போல்ட் ஆயிரும். அது போட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்லோவாகவே போங்க. ஒரு 50 கிலோமீட்டருக்கு இங்கே எங்கேயுமே ஒர்க் ஷாப் இருக்காது. 50 கிலோமீட்டருக்கு ஸ்லோவாகவே போங்க. 50 கிலோமீட்டர் கழித்து ஏதாவது கடை வரும், அங்கே வேணால் 4 போல்ட் வாங்கி போட்டு போய்க்கலாம். இல்லை இதுக்கு எதுக்கு டிச்சுக்குள்ளே இறங்கி எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த அழுக்காக இருந்தவர். அப்புறம் இந்த சயின்டிஸ்ட்க்கு ஒரே ஆச்சரியமா, நம்மளை விட இவருக்கு மூளை அதிகம் அப்படின்னு அவர் புரிஞ்சிச்சா. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். யாரையுமே அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்கள எடை போடக்கூடாது. தேங்க்யூ.